நாங்கள் வந்து ஒரு 4 மாதமாக துணி கடை போட்டுருந்தோம். எங்களுக்கு வாடகை கொடுக்கறதுக்கும் வசதி இல்லை, கடைலாம் பார்க்கணுன்னு. அதனால் நானும் என் தங்கச்சி என்ன செஞ்சோம், ஷேர் பண்ணி பிளாட்பாரத்தில் துணி கடை போட்டுருந்தோம். சின்ன சின்ன சட்டைங்க, ஃப்ராக்குங்க அது மாதிரி போட்டுருக்கும் போது, அப்போது பிளாட்பாரத்தில் போட்டுட்டு இருக்கும் போதே 3-4 மாதமாக போட்டுருக்குறோம். வியாபாரம் ஆகி வரும், வரவங்கெல்லாம் கேட்பாங்க. இப்படியே இருக்கும்போது நாங்கள் நான் இது பிளாட்பாரத்தில் போட்டுருக்குறோமே, நமக்குன்னு ஒரு டேபிள் கூட வாங்க முடியலையே சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து வீட்டில் இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் காரில் வந்தார். உண்மையிலேயே இது வந்து கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிருக்கு எனக்கு. அவர் என்ன செஞ்சார், என்னம்மா நீங்கள் வந்து அதாவது இப்படி வியாபாரம் பண்ணுறீங்க, உங்களுக்கு நான் ஒரு வண்டியாவது வாங்கி கொடுத்தா நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்களான்னு எங்களை கேட்டாங்க. நாங்கள் என்னடா இது ஒரு வண்டியை வாங்கி கொடுக்குறாங்க சொல்கிறாரு. உண்மையிலே அவர் சொல்கிறாரா என்னான்னு. அப்போ நாங்கள் என்ன செஞ்சு ஆண்டுக்கு ஜபம் பண்ணியிருந்தோம். ஆனாலும் அந்த வரைக்கும் எங்கள் டேபிள் கூட வாங்கி கொடுக்க முடியல. ஏதோ நாங்கள் துணி வியாபாரம் பண்ணியிருக்கிறோம். என் கணவருக்கும் சரியான வேலை இல்லை. என்ன பண்ணுறதுன்னு அவர் என்ன செஞ்சார், வந்து நீ சொல்லுமா, உங்களுக்கு நான் வண்டி வாங்கி தரேன். நான் சொன்னேன், சரிங்க சார், எவ்வளோ இருக்கும்? 10,000 இருக்கும் சார். எனக்கு தெரியாதுண்ணே. அப்படியாம்மா, நீ உடனே ஃபோன் பண்ணி கேட்டார். 15,000 தள்ளு வண்டி மாதிரி எனக்கு அழகான ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருக்குறாங்க. 15,000 கொடுத்து அவங்களே எனக்கு கர்த்தருக்கு இது வந்து கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைச்சதுனால கர்த்தருக்கு கொடான கொடி சேர்த்துறான். இது பெரிய அற்புதம்.